நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரத்தில் அல்ல, நம்முடைய நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆ. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில முடிவு, இது எல்லாமே பாஸ்டர் கையில இல்ல, ஆண்டவர் கையில இல்ல, உங்க நாவில இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்றதுனால நம்ம வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நாவில என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். மரணத்தை உண்டாக்குகிற அதிகாரமும் ஜீவனை உண்டாக்குகிற அதிகாரத்தையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாருன்னு கேட்டா நம்முடைய நாவில வச்சிருக்கிறாரு. இதில் நீங்க பிரியப்படுவீர்கள் என்று சொன்னால் நீதிமொழிகள் 18:21 எப்பவுமே பார்க்கிற ஒரு வசனம் தான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். மரணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஜீவன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. எதுல நீங்கள நானும் பிரியப்படுறோமோ அதை என்ன பண்ணுவோம்? பேசுவோம். இப்போ ஒரு கடைக்கு போறோம். 2 துணி நம்ம முன்னாடி இருக்குது. நீங்க பேசினா தான் உங்களுக்கான துணி என்ன பண்ணும்? கிடைக்கும். நிறைய பேர் 2மே கேட்குறீங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஓகே, காசு இருந்தா வாங்கி சொல்லட்டும். ஆனா நீங்க இது வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? அதை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அது போல தான் ஆசீர்வாதமும். நீங்க நாவல எதை சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். சத்தமாமே சொல்லுங்களேன்.